ஒரத்தூர் ஏரியில் உடைப்பு ஏற்பட்டு பார்ப்பனப்பட்டு கிராமத்தில் 40க்கும் மேற்பட்ட வீடுகளை முழுவதுமாக மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் குணாநிதியிடம் கேட்கலாம். குணாநிதி, அந்த உடைப்பு எப்போது சரி செய்யப்படும்? வணக்கம். அதாவது கடந்த 2 நாட்களாக விழுப்புரத்தில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக விழுப்புரம் மாவட்டமே முழுவதுமாக வெள்ளக்காடாக மாறி இருக்கிறது. குறிப்பாக தற்போது நாம் நிற்கக்கூடிய பகுதி என்பது பாப்பனப்பட்டு கிராமம். இங்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரத்தூர் ஏரியிலிருந்து உடைப்பு ஏற்பட்டு இங்கு இருக்கக்கூடிய 40 வீடுகளை முழுமையாக வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. அதாவது அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் பார்த்தீங்கன்னாக்கா தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள உடைமைகளை எல்லாம் விட்டுவிட்டு தற்போது சாலையில தஞ்சம் அடைந்திருக்கிறாங்க. தற்போது அவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா மிகுந்த அதாவது ஒரு மனவேதனை இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இங்க இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளும் முழுமையாக தண்ணீர்ல மூழ்கி இருக்கிறது. வாகனங்கள், ஆடு மாடுகள் என முழுவதுமாக தண்ணீர்ல மூழ்கி இருக்கு. அதாவது இந்த தண்ணீர் வடிந்தால் மட்டுமே எத்தனை மாடுகள் இறந்தது என்பது குறித்து தெரிய வருகிற அளவுக்கு தண்ணீர் என்பது முழுமையாக இங்க மூழ்கி இருக்கக்கூடிய சூழல்ல தற்போது நம்முடைய பேசுவதற்காக அப்பகுதி மக்கள் இங்க இருக்கிறாங்க. அம்மா, சொல்லுங்க, இந்த தண்ணி எப்போ வந்தது? இப்ப நீங்க எப்படி பாதிக்கப்பட்டிருக்கீங்க? நாங்கள் பாப்பனப்பட்டிலேருந்து பேசுகிறோம். எங்கள் வீடு பூரா தண்ணி பூந்துக்குச்சு. எந்த பொருளையும் எடுக்கல. என்ன பண்ணுதுன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எந்த பொருளும் எடுக்க முடியல. நாங்கள் நாத்தூகத்தில் தண்ணி பூந்துச்சு. என்ன செய்யுதுன்னு தெரியல. ஒன்றுமே பண்ண முடியல சார். எதுவுமே எடுக்கல. மாடும் செத்து போச்சு. நாங்கள் கட்டின துணி கூட இரவு துணி வாங்கி கட்டிங்கிறோம் சார். எங்களுக்கு என்ன சார் பண்ணுறது? ரேஷன் கார்டு கூட வாங்க எடுக்கவே வழி இல்லை சார். நாங்கள் இடையே வந்துட்டோம். ஒரு வீட்டுக்கு மேலே நாங்கள் பஞ்சாயத்து வாங்கி சாப்பிட்றதுக்கு கூட எங்களுக்கு இல்லைங்க சார். நாங்கள் என்ன சார் பண்ணுறது? எங்களுக்கு எதுனா ஒரு வழி சார். துணி கூட நாங்கள் இரவு துணி கட்டி கிடக்குறோம் சார். ஒரு வீட்டுக்கு எல்லாம் பசங்க படிக்கிறது பாத்திரம் வீட்டில் இருக்கிற சர்டிஃபிகேட் எல்லாமே போயிடுதுங்க. நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் தெளிச்சு நின்றுங்க. கட்டின துணி கூட எடுக்க முடியல. எங்களை யாரும் இது வரைக்கும் பார்க்கல. நாங்கள் ஒரு பாப்பனப்பட்டு கிராமத்தில் இருக்கிறோங்க. எங்களை பார்க்கறதுக்கு இல்லாத நாங்கள் எத்தனை நாளைக்கு இதே மாதிரி இருந்து வெளியிலே இருக்க முடியும்? நாங்கள் பசங்களை கூட்டியில் 4 பசங்களை வச்சுன்னு கிடக்கிறோம். சாப்பாடு கூட இல்லாத ஒரு வேலை சாப்பாடு பள்ளிக்கூடத்தில் கொடுத்தா போதுமா? எங்களுக்கு பொருளே போயிடுது. நாங்கள் என்னங்க பண்ண முடியும்? நேற்று தான் அரிசிலாம் வாங்கிட்டு எங்கள் வீட்டுக்காரர் கொடுத்தாரு. எல்லாம் தண்ணியில் மிதங்குது. துணியாக்கினே எதுவுமே எடுக்க முடியல. ஒன்றும் இல்லாத நாங்கள் நிற்கிறோம். ஆனால் அது என்ன பண்ணுறதுக்கு? நீங்கள் தான் ஒரு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு பதில் சொல்லுங்க. நாங்கள் ஒரு 60 வீட்டுக்காரர் நின்று கிடக்குறோம். என்ன பண்ணுறது சார்? நாங்கள் விழுப்புரம் மாவட்டத்துலேருந்து பேசுகிறோம் சார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தாலுக்கா சார். நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம் சார். நாங்கள் பொருள் எல்லாமே நான் போச்சு சார். கட்டணம் துணியோட வெளில வந்துட்டோம்